அரசு முறை பயணமாக அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமான நிலையம் வந்தடைந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசு முறை பயணமாக அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமான நிலையம் வந்துள்ளார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வினிஷ். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். 2030ஆம் ஆண்டில் தமிழகத்தின் பொருளாதார மதிப்பு $1 டிரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தும் நிலைக்கு முன்னிறுத்தியும் தமிழகத்திற்கு பல்வேறு புதிய முதலீடுகளை கொண்டு வரக்கூடிய வண்ணம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு துபாய் மூலமாக அமெரிக்கா செல்ல இருக்கிறார். இதற்காக தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்த அவருக்கு கட்சியினுடைய நிர்வாகிகள், அனைத்து துறை சார்ந்த அமைச்சர்கள், அரசுத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே பூங்கொத்துகளை கொடுத்தும் புத்தகங்களை வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். சென்னை மீனம்பாக்கம் விமானத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் நுழைவாயில் வழியாக வந்த முதலமைச்சருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா செல்லக்கூடிய முதலமைச்சர் செப்டம்பர் 12ஆம் தேதி தான் தமிழகம் திரும்ப இருக்கிறார். கிட்டத்தட்ட 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல இருக்கிறார். அமெரிக்கா செல்லக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அமெரிக்கா இருக்கக்கூடிய தமிழர்களால் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது. நாளை முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை சான் பிரான்சிஸ்கோவில் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து பேச இருக்கிறார். நாளை மறுநாளில் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறக்கூடிய இன்வெஸ்டர் கான்க்ளேவ் முதலீட்டாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மத்தியிலும் உரையாற்ற இருக்கிறார். செப்டம்பர் 7ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் வெளிநாடு வாழ் தமிழருடன் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த பயணத்தின் போது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் துபாயில் 5 நாட்களும், 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு 9 நாளும், 2024ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாடுகளிலும் 8 நாட்களில் முதல்வரின் முந்தைய வெளிநாட்டு பயணங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 4 ஆண்டுகளில் 3 முறை முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டு பல்வேறு முதலீடுகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஒரு நீண்டகால பயணமாக கிட்டத்தட்ட ஒரு 17 நாட்கள் அமெரிக்க பயணமாக முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாயில் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்ல இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா முன்னிலையை மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்த முதலமைச்சருக்கு கட்சியினுடைய நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைத்து தரப்பினருமே திரண்டு வந்து முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். சற்று நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் குறித்தான செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்திருக்கிறார். இந்த அதிகாரப்பூர்வ தகவலாக செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேச இருக்கிறார் என்பது போன்ற தகவல் எல்லாம் சற்று நேரத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார். கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் உட்பட அனைவருமே அவருக்கு திரண்டு ஒன்று சேர்ந்து உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினேஷ்.